சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அதில் கொங்கு ஈஸ்வரன் தற்பொழுது பேசி வருகிறார். ஆளுநராகவே இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். சட்டப்பேரவையில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசப்பட்டு வருகிறது. என்னென்ன கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது? மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாகவே அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் தொடர்ச்சியாக அனைத்து கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசி வருகிறார்கள். இதில் பேசிய கொங்கு ஈஸ்வரன் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் கூடிய பெண்ணுக்கு அந்த உரிய நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் எனவும், குறிப்பாக ஆளுநராக இருந்தாலும் அதற்குரிய நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்வேறு குளறுபடிகள் என்பது நடைபெற்று இருப்பதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக ஆராய வேண்டும் என்றும், அந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாததுதான் பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அங்கு பல்வேறு உயர் பொறுப்புகளுக்கு அதிகாரிகள் யாரும் தற்போது வரையிலும் நியமனம் செய்யவில்லை என்றும், துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநர் முன்வருவது கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சார் ஆளுநராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது கொங்கு ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவாதத்தின் போது பேசிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதே கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சார் ஆளுநராக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். யார் அந்த சாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனும் கூட ஆளுநர் தான் இதற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் இதே கருத்துக்களை தான் தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாதது காரணமாக தான் இந்த இது போன்ற சம்பவங்கள் என்பது நடைபெற்று வருவதாகவும், அதே போல உறுதியாக துணைவேந்தர்கள் நியமனம் செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விசிக சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது கூட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், குற்றவாளி உரையாடல் என்பது கேள்விக்குறி எழுப்பியிருப்பதாகவும், அந்த உரையாடல் அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை அரசியலாக்கப்படுகிறது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். வாக்கு வாங்கி அரசியலுக்காக சில கட்சிகள் பேசுவது வருத்தம் அளிக்கிறது என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சட்டப்பேரவையில் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்? தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இன்றைய தினத்திலும் கூட சட்டப்பேரவை அலுவலர்கள் கேள்வி நேரத்திற்கு பிறகாக அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில கட்சிக்கு ஒருவர் என்ற அடிப்படையில இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான கட்சியுடைய கருத்துக்களை தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். அந்த அளவுல காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவரது கருத்துக்களை தெரிவிக்கும் போது, இது தொடர்பான முழு நடவடிக்கையும் தமிழக அரசு உற்று நோக்கி எடுத்து வருகிறது. இதனை அரசியல் கட்சிகள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டிலும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்வது மிகப்பெரிய கொடுமையாக மாறி இருக்கிறது. இதே போல அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. அதுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் என்பதையும் செய்திகள்ல தெரிந்திருக்க முடியும். ஒரு விரல் நம்மை எதிர்ப்பு நோக்கி நீட்டினால் 4 விரல்கள் நம்மை நோக்கி இருக்கிறது என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் யார் அந்த சார் என்ற தகவல் வெளியிட வேண்டும் என்று பாஜக உறுப்பினர் கேட்டிருக்கிறார். அந்த தகவலை தொலைத்தொடர்பு துறையை நீங்களே வெளியிடுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்துல மனுநீதி சோழனின் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், செய்திகளை பார்த்து தொலைக்காட்சிகளை பார்த்துதான் நிகழ்வு செய்திகளை தெரிந்து கொள்ளும் முதலமைச்சர் இப்போது இல்லை என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த நிமிடத்திலேயே அதிமுக உறுப்பினர்கள் அவர்களான மீதான அந்த எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அதிமுகவின் பொதுச் செயலாளரை குறிப்பிட்டு அவர் கூறியதாக கூறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில ஈடுபட்டனர். உதயகுமார் உள்ளிட்ட கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். அரசு குறித்து அவர் பதிவு செய்வதில் பாராட்டுவதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவையில் இல்லாதவர் குறித்து பேசுவது
மரபு மீறல் என்றும் அவர்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில பேசிய அவை முன்னவர் அமைச்சர் துரைமுருகன், அவையில இல்லாதவர் குறித்து தான் நீங்க பேசக்கூடாது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவையில் இருந்து இன்று வர முடியாதவரா, அதாவது மீண்டும் இது நடக்கக்கூடிய 2 நாட்கள் அவை தொடர்ல அவரால் கலந்து கொள்ள அப்போது பதில் சொல்லலாம். அவர் குறித்து பேசுவதில் தவறு கிடையாது, இல்லை என்று தெரிவித்தார். இருந்தபோதும் செல்வ பெருந்தகையின் கருத்துக்கு அதிமுக உறுப்பினர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்தனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.